This video is sponsored by India's #1 and trusted part-time job provider, SBO. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம விஜய் அவர்கள் சினிமா கரியர்ல கடைசி படமாக ஜனநாயகன் திரைப்படம் உருவாகி இருக்கு. இதன் பின்னர் அவர் முழுநேர அரசியல்ல ஈடுபட உள்ளார் அப்படின்ற தகவல் வெளியாக இருந்தது. ஜனநாயகன் திரைப்படத்தை வினோத் அவர்கள் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா பூஜா டே, பாபி தியோல், மமிதா பைஜு உள்ளிட்ட பல செலிபிரிட்டிஸ் நடிக்கிறாங்க. கரூர் சம்பவத்தை தொடர்ந்து ஜனநாயகன் படத்துடைய வெளியீடு தள்ளி போகலாம் அப்படின்ற பேச்சு இருந்தது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன் படத்தை திட்டமிட்டபடி அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு மீண்டுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அனிருத்துடைய இசையில ஜனநாயகன் படத்துல இருந்து முதல் பாடல் எப்போது வெளியாகும் அப்படின்னு ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருந்த நிலையில நேற்று சர்ப்ரைஸாக இந்த படத்துடைய பாடல் 8ஆம் தேதி மாலை வெளியாகும் அப்படின்ற அறிவிப்பு வெளியாச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இன்று காலையில இருந்தே ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் இந்த தளபதி கச்சேரி அப்படின்ற பாடலுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பை இரட்டிப்பாக்கும் வகையில இந்த பாடல் தற்போது வெளியாகி செம்ம ஹிட் அடிச்சிருக்கு. வழக்கமாக தளபதி விஜயனுடைய ஓபனிங் பாடல் வேற லெவல்ல இருக்கும். அது மட்டுமல்லாமல் கண்டிப்பாக அந்த பாடல் ஹிட் அடிக்கும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான். ஆனால் இந்த பாடல் பாத்தீங்கன்னா அனிருத் அவர்களுடைய இசையில தனித்துவமான ஒன்றாக விளங்கியிருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே இந்த பாடலை கேட்டு ஆகா ஓஹோன்னு புகுந்து தள்ளிட்டும் இருக்காங்க. பாடல் வெளியானதுல இருந்தே பலவிதமான சாதனைகளை முறியடிச்சிருக்கு. இது வரைக்குமே தமிழ் சினிமாவில் வெளியான அத்தனை படங்களுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரெக்கார்டை எல்லாம் அடிச்சு தூக்கி இருக்கு. தமிழ் மட்டுமல்ல பாலிவுட்டிலுமே இந்த பாடல் மிகப்பெரிய அளவு ரீச் ஆகியிருக்கு. அங்கேயுமே தளபதி விஜயனுடைய மார்க்கெட் படிப்படியாக உயர்ந்து கொண்டே போகுது அப்படின்றதற்கு இதுவுமே ஒரு சாட்சி அப்படின்னு தளபதி ரசிகர்கள் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.